கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் பெறும் தேவன் எபிசோட் 1480 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28:16 பின்பகுதி சொல்லுகிறது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். ஒருவன் நீண்ட காலம் வாழுவதற்கு பொருளாசையை விட்டுவிட வேண்டும். பொருளாசை, பணம் மீது உள்ள ஆசைதான் எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. எனவே பணத்தாசையை, பொருளாசையை வெறுத்துவிட வேண்டும். பொருளாசையை வெறுத்து வாழ்கிற மனிதன் நீண்ட காலம் வாழ்வான். பொருட்கள் மீது உன் கண்ணு போச்சினால் போச்சையா அபிஷேகம் என்று ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் தன் பாடலிலே அழகாக பாடியிருக்கிறார்கள். நீண்ட காலம் வாழ விரும்புகிற மகனே, பொருளாசையை வெறுத்துவிடு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். அந்த கொஞ்ச நாட்கள் பொருளாசையை வெறுத்து தேவனிடத்தில் ஆசை வைத்து தேவனையே நம்பி தேவனையே விசுவாசித்து வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஆயுட்காலங்களை நீட்டித்துக் கொடுப்பார். நீங்கள் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் பொருளாசையை வெறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்கு, நித்திய ஜீவனோடு வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறவர் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் பொருளாசையோடு வாழ்ந்தால் ஆயுட்காலங்கள் குறைந்துவிடும் என்பதை உணர்ந்து வாழும்படி செய்வீராக. பொருளாசையை வெறுக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், நீடித்த ஆயு, தீர்க்காயுசை ஆண்டவர் தருவார். நீங்கள் பொருளாசையை வெறுத்து விடுங்கள். உங்கள் வாழ்நாட்களின் எண்ணிக்கை பெருகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.